ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்ட் சுந்தர். நம்ம இப்போ ஹோட்டல்லேருந்து கிளம்பி நம்ம ஸ்கை பிரிட்ஜ் பார்க்க வந்திருக்கோம். அந்த ஸ்கை பிரிட்ஜு வந்து இங்கே லங்காவியில் இருக்கிற உயரமான ஒரு பிரிட்ஜு. மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வியூ கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம போகணுன்னாக்கா ஸ்கை கேப் அப்படின்னு சொல்லப்படுற ரோப் கார் எடுத்து தான் நம்ம போய் ஆகணும், கேபிள் காரு. ஸோ இந்த கேபிள் காரில் இது வந்து எப்படின்னாக்கா கிளைமேட்டை பேஸ் பண்ணி தான் இதை வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஹெவி ஸ்டோமு, ஹெவி ரெயின் அப்படி இருந்தாக்கா மேலே ஸ்கை பிரிட்ஜேவும் க்ளோஸ் ஆயிரும். சரி வாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்க்கலாம். இப்போ தான் உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் இது வரணுன்னாக்கா நீங்கள் நடந்தும் போகலாம், இல்லாட்டி இங்கே இந்த லண்டன் பஸ்ஸு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அது வழியாகவும் நம்ம போய்க்கலாம். அத்தாடி எவ்வளோ பெரிய ஃபேனு, காற்று புயல் மாதிரி வீசுதுங்க. அது போகிற வழியில் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து டூர் பேக்கேஜ் மூலியமாகவும் வராங்க. ஸோ இங்கே ஏகப்பட்ட டிக்கெட், இந்த 60 அனிமேஷனு இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்கை டோம். ஸோ நம்ம ஏன்னா இங்கே க்ரௌடு வந்துக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு ஆச்சுன்னு டிக்கெட் எடுப்போம். இங்கே ரெண்டு ப்ரைஸுங்க, லோக்கலுக்கு ஒரு ப்ரைஸு, ஃபாரினர்ஸுக்கு ஒரு ப்ரைஸு. ஸோ இதுதான் அந்த டிக்கெட் ப்ரைஸோட ரேட்டு. 85 ரிங்கெட்டுக்கு போடுறாங்க. இப்போ இதில் போய் ஆகணுனாக்கா நம்ம இந்த பேக்கேஜ் தாங்க எடுத்தாகணும். ஸ்கை கேப்பு, ஸ்கை டோமு, ஸ்கை ரெக்ஸு அப்படின்னு ஒரு ஆர்ட் மாதிரி இருக்குமா, 3D ஆர்ட் லங்காவி, இதெல்லாமே சேர்ந்து தான் அந்த காசு. ஸ்கை கேப்புக்கு மட்டும் தனியாக இங்கே எந்த வித ப்ரைஸும் கிடையாது சீம்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் ஒவ்வொரு ஸ்கை கேப்போட ஆப்ரேஷனல் டைமிங்கு, ஸ்கை பிரிட்ஜோட ஆப்ரேஷனல் டைமிங்கு. No separate ticket for sky cap only, full combo only. But no kilometer product free. Without this one or have this one, same price. Same price. Okay. I will go this way. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ராசி இப்போதைக்கு ஸ்கை பிரிட்ஜ் க்ளோஸ்டு, இந்த ஸ்கை ரெக்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி அதுவும் க்ளோஸ்டு. ஸோ எனிவே இது வந்து ஸ்கை பிரிட்ஜ் வந்து எப்படின்னாக்கா டைம்னு வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம பெருசாக கவலைப்பட தேவை கிடையாது. சரி நம்ம போவோம். நம்மளுக்கு டைம் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்கை பிரிட்ஜ் ஓப்பனில் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு அங்கே எப்படி இருக்குனாக்கா பயங்கர க்ளவுடியாக இருக்கான், விண்டியாக இருக்கான். அதான் சொன்னேன்ல ஆல்ரெடி, இது எல்லாமே பியூர் லக்கு தாங்க. சரி எனிவே லெட்ஸ் கோ. இங்கே பாருங்கள், சூப்பராக இங்கே தண்ணி ஊற்று வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம வாங்கியிருக்கிற டிக்கெட்டில் வந்து 3D அனிமேஷன், 3D ஆர்ட்டு இதெல்லாம் இருக்குது. சரி அப்படியே ஒவ்வொன்றா போய் பார்ப்போம். சரிடாப்பா, இங்கே வேறு இப்படி எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி போர்டு போட்டு மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க. இங்கே இந்த கையில் இருக்கிற இந்த பார் கோடை வந்து இங்கே ஸ்கேன் பண்ணணும். என்னடா இது, இவன் கேபிள் காராக போகிறான்னா என்ன பண்ணுறதுங்க, நம்ம போகிற இடம் அப்படி அமையுது. சரி வாங்க, இங்கே வந்து ஒரு நல்ல வியூ கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த வியூஸு, இந்த மாதிரி ரைடு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நானும் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் போகும்போது எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக காமிக்க முடியுமோ அதை மட்டும் காமிச்சிட்டு மீதி எல்லாம் வந்து எடிட்டில் போட்டுடலாம். சரி வாங்க போகலாம். திஸ் இஸ் நார்மல் லைன். நீங்கள் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை, அதனால் நார்மல் லைனு. நீங்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல நிறைய நிற்கும். நம்ம லக்கு இந்த இடம் இப்போ ஃபுல்லாகவே லோ சீசன், அதனால் எந்த கூட்டமும் இல்லை. சரி பரவாயில்ல, வாங்க போகலாம்.
ஏறிட்டோங்க கேபிள் காரில். நல்லா பக்காவாக பயங்கரமாக சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இப்போ நம்ம கேபிள் காரில் போகிறோம். லெட்ஸ் கோ. Ini boleh tengok kiri kanan dah. Sempit dia. நம்ம மற்ற இடத்துல இந்த இவ்வளோ ஆல்டிடியூட் உயர்ந்ததுக்கு அவ்வளோ ஆல்டிடியூட் உயரத்தில் இருக்குது பயங்கரமாக போஸ்ட் அடித்து ஓட்டியிருப்பானுங்க. ஆனால் இதெல்லாம் அப்படி எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. நல்லா ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸில் நிறையாவே பண்ணியிருக்கானுங்க, நல்லா இருக்குங்க. Sudah terbang kita guys. Slow je. Bukan laju pun. Emergency press. TikTok. Panorama Langkawi. Mana dalam sana? Gini je lah. Jangan sini lah. Kau cari yang laju-laju tadi itu. Tenang kau bah. இந்த கேபிள் கார் வந்து ஒரு 1/4 மணி நேரம் போகும்னு நினைக்கிறாங்க மேலே. ஏன்னா இப்போ நம்ம போகிறது அந்த மலை உச்சிக்கு மேலே இருக்கிற அந்த மலை உச்சிக்கு. ஸோ அதே ஃபாகாக இருக்கா. ஸோ நம்மளுக்கு வந்து மேலே போனதுக்கப்புறம் வியூஸ் அந்த அளவுக்கு கிடைக்குதா இல்லையான்னு தெரில. நம்ம இந்த ரைடை என்ஜாய் பண்ணலாம் இப்போதைக்கு. அங்கே அதனால தான் மேலே வந்து அங்கே ஸ்கை பிரிட்ஜும் க்ளோஸில் இருக்குது. சரி வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். அங்கே மேலே பாருங்கள், அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது, பட்டு பயங்கரமாக. Temurun waterfall. தம்பூரன் வாட்டர் ஃபால் அங்கே. Oh, kemarin waterfall. இந்த கேபிள் கார்லேருந்து வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. சும்மா ப்ளூ கலரில் இருக்குங்க வாட்ரு, வாய்ப்பே இல்லை. இங்கிட்டு இது அந்த பக்கம் வருது இந்த வாட்டர் ஃபாலில் பாருங்க. Bahkan nak baheli, ada baheli ketabanan kau naik heli. Dan dia punya heli. Kau ada tak? Oh, kabus. Tak nampak lah kau ada kabus. Macam ni lah. மேலே ரீச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே வாக் பண்ணி மேலே போவோம். ஸோ இங்கே லிட்டில் பிட் இலைப்பாடுறதுக்கு உங்களுக்காக ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறது வந்து ஸ்கை வாக். ஓ, கிளைமேட்டு சூப்பரான கிளைமேட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா வெதர் செம்ம வெதராக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குங்க காற்று. இங்கே ஃபாகியாக இருக்குது, பட் எவ்வளோ என்னால் மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். இந்த வழியாக தான் நம்ம வந்தோம், கேபிள் காரில் இந்த வழியாக தான் இப்போ வந்தோம். இங்கே வந்து இறங்கிட்டு இந்த ஸ்கை வாக் இப்படி வந்திருக்கோம். ஓ, இங்கே பாருங்க, படு பயங்கரங்க, சூப்பராக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அண்ணே வந்திருக்காருங்க. ஏய், வெரி குட், நைஸ். சூப்பராக இருக்குது வியூ வித் மங்கி வியூ. ஐயோ பயங்கரமாக இருக்குங்க பியூட்டி. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. கீழே கொஞ்சம் இப்போ மழை பெஞ்சதுனால லைட்டாக ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப வழுக்கிற மாதிரியான டைல்ஸ் அவங்க போடலை. அந்த விதத்தில் சூப்பர். போட்டானுங்க ட்ரோன்ஸ் நாட் அலவுடுன்னு. ஈகிள் ஸ்கை வாக். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்கை வாக்குன்னு கொஞ்சம் லோகோ வச்சுருக்காங்க. இங்கே வந்து செல்ஃபி, இது ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி எல்லோரும் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி வாங்க அப்படியே போகலாம். இந்த வியூ பாயிண்ட் போகிறதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணும் போலையா? எஸ், கரெக்ட். ஈகிள் நெஸ்ட் ஸ்கை வாக் ஃபுல் கிளாஸ் பாட்டம். இதுக்கு தனி என்ட்ரன்ஸ் ஃபீ. இங்கே அடால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா
மலேசியன் அடல்ட்க்கு வந்து 28, இன்டர்நேஷ்னல் அடல்ட்ஸ்க்கு வந்து 50. இந்த கிளாஸ் பாட்டம், இந்த மாதிரி கிளாஸ் பாட்டத்தில் வாக் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு இப்போதைக்கு அது தேவையில்லைங்க. தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பைசா ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இங்கே ஒரு கேஷனரி அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோன்ட் ஃபீட் த மங்கி. அதாவது மங்கிஸ் இங்கே வந்தால் கூட நீங்கள் அதுக்கு கொடுக்கக்கூடாது. காரணம், அதோட பசி தீர்ற அளவுக்கு நம்மளால் அதுக்கு ஃபீட் பண்ண முடியாது. நீங்கள் ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிங்கனாக்கா அது உங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக சான்சஸ் ஜாஸ்தி. அதனால் இங்கே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கை பிரிட்ஜு தாங்க. கீழே பார்த்தோம்னா பட்டு பயங்கரமாக இருக்கும். யாருமே இல்லை, போகலாம் தான் நினைக்கிறேன் மேலே இருக்கிற ஸ்கை பிரிட்ஜுக்கு. ஆனால் தெரில ஓப்பன் ஆனு. ஸ்கை வாக்கில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்கை வாக் இருக்குங்க. ஒன்று வந்து கிளாஸ் பாட்டமு, இன்னொன்று வந்து நார்மலு. இங்கே வந்து இப்போது ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும். நம்ம அந்த ஃபஸ்ட்டு வியூ பாயிண்டோட இந்த வியூ பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக மேலே ஏறிக்கு. நல்ல வேலைக்கு படி வைக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்லோப்பிங்காக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபோகாக இருக்குது. ஃபோக் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் வியூ பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்துல இருந்து. ஆக்சுவலி இங்கேருந்து அந்த ஸ்கை பிரிட்ஜ் வந்து பயங்கரமாக தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. சரி வாங்க போகலாம். நல்ல வேலைக்குங்க இங்கே நல்ல கிளைமேட்டு தக்குன்னா நல்லா R&D பண்ணி தாங்க ஃப்ளோர் போட்டிருக்காங்க. வழுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்க, சூப்பராக கொடி பறக்குது மலேசியா கொடி. செம்ம விண்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபாக் வந்ததுனால நம்ம மிஸ் பண்ணுற ஒன்று இந்த வியூஸ் மட்டும் தாங்க மிஸ் பண்ணுறோம். ஆனால் என்ஜாய் பண்ணுறதை மிஸ் பண்ணவே இல்லை. செம்ம காற்று, அப்படியே லைட் ப்ரீஸு. ஸோ இந்த வியூ பாயிண்ட்லேருந்து தான் பார்த்துட்டு நம்ம இது வழியாக நடந்து இப்படி இங்கே வந்தோங்க. ஸோ இப்போது இது ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே வந்திருக்கோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பயங்கர விண்டியாக இருந்தது, இப்போ விண்டியே இல்லை. சரி வாங்க நம்ம அப்படியே நடந்து அப்படியே உள்ளே போகலாம். ஸோ இங்கே ஒரு கேஃபீட்டேரியா இருக்குது. இதை தாண்டி தான் கிளாஸ் பிரிட்ஜ் மேலே இருக்குது. அந்த கிளாஸ் பிரிட்ஜ் போகிறதுக்கு தனியாக 50 ரிங்கெட்டு, 50 வெள்ளி. ஸோ இதுதான் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் போகிறதுக்கு உண்டான வழி. மெதுவாக பார்த்து நடங்க கீழே அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பேண்ட்ரியில் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பசிச்சது அப்படின்னாக்கா. அந்த இருக்குது பாருங்கள் கிளாஸ் பிரிட்ஜு. ஸோ இந்த கிளாஸ் பிரிட்ஜு போகிறதுக்கு தான் தனி காசு. ஆனால் என்னையை கேட்ட வரைக்கும் இப்போதைக்கு அங்கே நம்ம போகிறது வேஸ்ட்டு தான். ஏன்னா கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபாக் இருக்குது. மேலேருந்து பார்த்தா கீழே ஒரே புகையாக தான் தெரியும் தவிர மற்றபடி வேறு எதுவும் தெரியாது. இங்கே பாருங்கள், 2 மலை, இந்த 2 மலைக்கு நடுவில் இருக்க இந்த கேப்பில் தான் அந்த பிரிட்ஜு போட்டிருக்காங்க, ஸ்கை பிரிட்ஜு. செமையாக இருக்குங்க பார்க்க. போகணும் போல் ஆசையாக இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெதர் கண்டிஷனால் இப்போதைக்கு அலோவ் பண்ணுறலையே. என்ன பண்ணலாம் பார்ப்போம். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி லக்கு இருக்கா, அங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ணுவோமா, அதை வந்து உங்களுக்கு காட்டுவேனா அப்படிங்கிறத பார்ப்போம். முடிவு பண்ணியாச்சுங்க. எவ்வளோ லேட்டானாலும் நம்ம இங்கனக்குள்ளேயேவும் சுற்றிட்டு அந்த மேலே ஸ்கை பிரிட்ஜ் இன்றைக்கி ஓப்பன் ஆகிற வரைக்கும் உட்காடுறேன். அப்படி சப்போஸ் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி அது ஓப்பன் ஆகினா கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பட் நம்ம வெயிட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த ஸ்கை பிரிட்ஜை போய் என்ஜாய் பண்ணால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் போல இருக்குது அந்த இடம். இன்னும் நல்லது தொங்கும் பாலம் மாதிரி தான் அதை கட்டியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக இங்கே அப்டக்கிள்ஸ் எதுவுமே கிடையாது. விண்டு வந்து அப்படியே அடிக்கும் போல் மூஞ்சில், அந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. பார்க்கவே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போல்.
கண்டிப்பாக அதை நம்ம மஸ்ட் வாட்ச் நம்ம கண்டிப்பாக போய் பார்க்க தான் போகிறோம்.